என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசி நேர்பட பேசி தொடர்கிறது. வரதட்சணை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முறைகேட்டை தடுக்குமா அல்லது அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்யுமா என்று கேட்டிருந்தோம். அதற்கு ஏராளமான நேயர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 58% நேயர்கள் முறைகேட்டை தடுக்கும் என்றும் 42% பேர் சட்டம் நீர்த்து போய்விடும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது அரங்கில் உள்ள பார்வையாளருடைய கேள்வி. வணக்கம் சாந்தகுமாரி மேடம் அவர்களே. வயதான மாமனார் அவர்கள் மருமகளிடம் சித்திரவதைப்படுகிறார்கள். இவருடைய காவல்துறையுடன் போகும்போது அவர்கள் வேற மாதிரி வரதட்சணை என்று திருத்தி செய்து கேஸ் கொடுத்துருக்கிறார்கள். அது சரியா தவறா? சார், யாரு மேல யார் ஒரு கொடூரமான செயலை செய்தார்களோ குற்றம்தான். ஆனா நீங்க சொல்ற எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்க. எத்தனை சதவிகிதம் அப்படிப்பட்ட வழக்குகள் வருகிறது என்று பார்க்கிற பொழுதுதான் வரதட்சணை கொடுமையினால பாதிக்கப்படுற பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகம்ங்கிறது உங்களுக்கு வரும். அதை கவனிச்சு பார்க்கும்போதுதான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அதனுடைய முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த கேள்வி சாந்தகுமாரி மேடம் அவங்ககிட்ட நீதித்துறையிலையும் ஆணாதிக்கத்துடைய வெளிப்பாடாது ஏறத்தாழ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறது ஒரு பொதுமையான கருத்து. ஏன்னா ஒரு நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிற ஒரு இடத்திலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறதுல சில விஷயங்கள் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு பொதுவான பார்வையாக கொடுத்திருப்பது என்பதே அந்த மனோபாவத்தை காட்டுவது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. வழக்கறிஞர் ஐயா கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சிறு பிரச்சனையை கூட தாங்கிக் கொள்ள முடியாம சில சம்பவங்களுக்கு போயிடுறாங்க. அதுதான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா? அதாவது எப்படி இந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்வது என்ற ஒரு அதற்கான ஒரு அறிவு அந்த அந்த பக்குவம் இல்லாததன் காரணமாக அவர்கள் நேரடியாக காவல் நிலையம் அல்லது இது போன்று செல்வது. சீரியல்லாம் ஓடுது, எடுத்த உடனே பிரச்சனை என்றால் நேரடியாக சட்ட விழிப்புணர்வு பார்க்கலாம். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், பார்வை இருக்கு இல்லையா? உண்மைதான். இன்றைக்கு ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால், மருமகளாக வருகிறார் என்று சொன்னால், எல்லா உறவுகளையும் உதறி தள்ளிவிட்டு வரக்கூடியவர்களை தன்னுடைய மகளாக சகோதரியாக பார்க்கக்கூடிய மனோபாவம் முதலில் அந்த கணவன்மார்களுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும். காலையில் இருந்து அந்த வீட்டுக்கு வர்ற பெண்கள் காலையில இருந்து பெண்களை நம்மளுடைய சகோதரியை எப்படி நம்ம ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி வரக்கூடிய பெண்ணையும் ட்ரீட் பண்ண மனோபாவம் ஆண்களுக்கு இருக்கணும். அது இல்லாததுனால நான் அதைத்தான் சொல்றேன். கணவன்மார்களுடைய வீட்டுல அது போன்ற மனோபாவம் வேண்டும். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பல அழுத்தங்களுக்கு ஆளாகிறார்கள். ஒரு சாதாரணமாக அவர்களை அரவணைக்கக்கூடிய வார்த்தை இல்லாத நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இது ஒரு பொதுவான ஒரு கருத்து. நம்ம இந்த தீர்ப்பு தொடர்பாக வரலாம். 4 பேரும் நிறைவு கருத்தை மிகச் சுருக்கமா சொல்லுங்க. இந்த தீர்ப்பு போலீசார் மத்தியிலோ அல்லது நீதித்துறை மத்தியிலோ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அடுத்து இது மாதிரி வழக்குகள் வரும்போது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? மிகச் சுருக்கமா 4 பேர் சொல்லுங்க. DK பாசு ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே கைது நடவடிக்கை இப்படித்தான் அமையும் என்று எல்லோரும் பார்த்தோம். ஆனால் இன்று வரை அது மாற்றப்பட்டதா என்றால் இல்லை. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் 41 குற்றவியல் நடைமுறை சட்டம் சொன்னதை அவர்கள் மறுத்து அதை உறுதிப்படுத்தி சொல்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பின் மூலமாகவே எல்லாம் நிகழ்ந்துவிடும் என்றால் நிச்சயமாக நிகழாது. காவல்துறையில் இந்த சீர்திருத்தங்களை செய்வதற்கு ஒவ்வொரு மாநில அரசிற்கும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் அவர்கள் முறைப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். பெண் சுதந்திரம், பெண் விடுதலை பற்றி பேசக்கூடிய பல ஆண்களுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதே, அதை எப்படி என்னால் பார்க்க முடிகிறது? அது எப்படி புரியல. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நிறைய ஆண்கள் ஹியூமிலியேட் பண்ணப்படுகிறார்கள், அதாவது அவர்கள் துயரத்திற்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லுகிற இந்த நீதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய லட்சோப பெண்கள் இப்படிப்பட்ட துயரத்திற்கு ஆளாகி இருப்பதையும் கவனத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இரண்டாவதாக, இன்றைக்கு இப்ப அரஸ்ட் பண்றதுல இப்படியான நெறிமுறைகள் என்பது இப்ப புதுசா சொல்லல, ஏற்கனவே இருக்கிறது. எனவே இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு போலீசார் இதை காரணம் காட்டிய நியாயமான வழக்குகள் கூட அரஸ்ட் பண்ணாம
பெண்களை ஹாரஸ் பண்ற கொடுமை தொடருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. உங்க இருவரிடமும் நிறைவு கருத்து கேட்கறதுக்கு நேரம் இல்லை, செய்திக்கு போக வேண்டி இருக்கிறது. மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களை மற்றொரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.